முடிவு இந்த கட்சி அங்கீகாரத்தை இழக்கும். இது ஒரு கட்சி என்ற அவர் தலைவர் என்ற பிம்பம் உடைக்கப்படும். இருந்தாலும் தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு உளறிக்கொண்டு போதையில் உளறிக்கொண்டு இருப்பதால் அது டிஆர்பிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஊடகவியலாளர்களுக்கும் அப்புறம் இவங்க சோசியல் மீடியா அவர்களுக்கும் அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் புறக்கணித்து விட்டது. திமுகனுடைய அராஜகத்தை எதிர்கொள்ள முடியாது என்கின்ற திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, விக்கிரவாண்டி ஃபார்முலா, சைதாப்பேட்டை ஃபார்முலான்னு எக்கச்சக்க ஃபார்முலா இருக்குது. அதனால் ஆளுகின்ற திமுக கட்சியை எதிர்கொள்வது பொருத்தமல்ல என்று பெரிய பெரிய கட்சிகள்லாம் பின்வாங்க. சீமான் மட்டும் கலந்து கொண்டது ஒரே ஒற்றை காரணம். அது என்ன காரணம்? திரள் நிதி கோசம். திரள் நிதினா என்னது? திரள் நிதினா கட்சியினுடைய பணிக்காக மிகப்பெரிய உலக அளவுல அவர் திரள் நிதி திரட்டி தன்னுடைய மகனை 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்து அமெரிக்கன் 25 லட்சம் இன்டர்நேஷனல் படிப்பாரு. அது வகுப்பு ஏற இன்னும் அதிகம் ஆகிட்டே போகும். 3 லட்சம் 2 லட்சம் வாடகை கொடுப்பாரு. ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாரு. அதற்கு திரள் நிதி தேவை.